Hi my dear friends and cuties. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க எல்லாரும் கேட்டிட்டு இருந்த பார்பியோட ஹவுஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இது மாதிரி தான் ஹவுஸ் வந்து நம்ம இப்ப செய்ய போறோம். திங்ஸ் வந்து அதல வந்து நம்ம செஞ்சுட்டு அடுக்கி வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். 30 x 15 cm வந்து 4 கார்ட்போர்ட் எடுத்துர்க்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே வந்து மெஷர்மென்ட் வந்து மெஷர் பண்ணிருக்கேன். இது வந்து 30 x 23 cm. இது பாத்தீங்கன்னா 15 x 15 cm. இது ரெண்டும் 11.5 x 15 cm. இப்போ இதுதான் நமக்கு தேவையான கார்ட்போர்டு. நான் மெஷர்மென்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இதல 15 cm தனித்தனியா மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எங்க வந்து கதவு ஜன்னல்லாம் வேணுமோ அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வரைஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி தான் கட் பண்ணேன். அது வந்து ஒரு இது மட்டும் உங்களுக்காக காமிக்கிறேன். கார்ட்போர்ட் கட்டர் வச்சு இப்படி வந்து லைன் மேலேயே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியா கட் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட் கட்டர் வச்சு இது மாதிரி வந்து நம்ம நல்லா கட் பண்ணிட்டு இது போல தான் நான் வந்து எல்லாத்துக்குமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம பர்பிள் கலர் அடிச்சிரலாம். பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா நான் பர்பிள் கலர் அடிச்சிட்டேன். இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து நம்ம ஒயிட் கலர் அடிக்கணும். சென்டர்ல இருக்க பீஸ்க்கு மட்டும் ரெண்டு பக்கமும் வந்து பிங்க் கலர் அடிக்கணும். பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பர்பிள் கலரும் முன்னாடி வந்து பிங்க் கலரும் வர மாதிரி நம்ம ஃபுல்லா அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 11.5 x 15 cm ரெண்டு குட்டி கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுல வந்து இந்த மாதிரி நான் பிங்க் கலர் வந்து நான் ஒட்டிறேன். அந்த 3 பீஸ் பெயிண்ட் அடிச்சது போக மீதி இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த பேப்பர் gift கவர் தான் இது நார்மலா எல்லா கடையிலயுமே கிடைக்கும். இந்த gift கவர் தான். அத வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து ஒட்டிரலாம். நம்ம வந்து பெயிண்ட் பண்றதெல்லாம் வந்து காட்டல. ஏனா வந்து வீடியோ ரொம்ப லெந்தா போறதுனால நான் வந்து பெயிண்ட் பண்றதெல்லாம் காட்டல. இப்படி வந்து நம்ம ஃபுல்லா வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த இதையும் ஒட்டிரலாம். இது பாத்தீங்கன்னா இந்த கவர் ரொம்ப அழகா இருந்தது. பிங்க்குக்கும் இல்லாம பர்பிள்க்கும் இல்லாம ஒரு டபுள் ஷேடா சூப்பரா இருந்தது. அதனால வந்து நான் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிருக்கேன். வீட்டுக்கு வந்து அழகா இருக்கட்டும்னு. இப்போ பாத்தீங்கன்னா வீட்டோட உள் சைடுலாம் வந்து இது வர மாதிரி இருக்கும். நம்ம பெருசா ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருந்தல அது வந்து நான் வெளிப்பக்கம் வந்து பர்பிள் கலரும் உள்ள வந்து இந்த பிங்க் கலர் ஷீட்டும் வந்து நான் ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜன்னல் ரெடி பண்ணலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மொத்தமா ஒரு ஷீட் இருந்தது. இது வந்து நம்ம பிஸ்கட் ஏதாவது சோன் பப்படி இதெல்லாம் வாங்குனோம்னா அதுல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும்ல அந்த பாக்ஸ்ல இருந்த அட்டை தான் இது. நான் அத வந்து இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி விண்டோக்காக வச்சுக்கிறேன். இப்படி வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு வச்சிரலாம். என்கிட்ட பர்பிள் கலர்ல வந்து கிளிட்டர் ஷீட் இருந்தது. அதனால நான் அதே கலர்லயே நான் வந்து ஷீட் யூஸ் பண்ணிட்டேன். மேலே அப்படியே வந்து இந்த பார்டர் மாதிரி இதுக்கு வந்து நம்ம வச்சிரலாம். நீங்க வந்து கலர் கலரா ஒரே கலரா இருக்க வேண்டாம் வேற கலரா இருக்கட்டும் அப்படினு நினைச்சீங்கனாலும் நீங்க வேற கலர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து வீடியோக்கு ஃபுல்லாவே வந்து பிங்க் அண்ட் பர்பிள் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பண்ணிருக்கேன். ஃபுல்லா வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நாலு பக்கமும் வச்சிரேன். இது மாதிரி அந்த பார்டர் மாதிரி வச்சிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா விண்டோல சென்டர்ல வந்து ப்ளஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்கல. நான் வந்து ப்ளஸ் மாதிரி இல்லாம ஒரே ஒரு கோடு மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன். பழைய ஜன்னல்ல தான் வந்து ப்ளஸ் மாதிரிலாம் இருக்கும். இப்போ புதுசா இருக்க ஜன்னல்லாம் வந்து ஒரே ஒரு கோடு மட்டும் தான் இருக்கும். நான் அதனால இது வந்து புது வீடு மாதிரி வச்சுக்கலாமே அதனால நான் இது மாதிரி குட்டியா வந்து வச்சிருக்கேன். சென்டர்ல மட்டும் ஒன்னு வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ப்ளஸ் மாதிரி தான் வேணும் அப்படினா நீங்க வந்து ரெண்டு ப்ளஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ இதே போல எல்லாத்துக்குமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் கதவுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி ஒட்டிருக்கேன். உள் பக்கமா தேவையில்ல வெளி பக்கம் மட்டும் வச்சா போதும். நான் வந்து பிங்க் கலர் வந்து ஒரு சைடு மட்டும் வச்சிருக்கேன். இன்னொரு சைடு வைக்கல. நீங்க ரெண்டு சைடும் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெருசா ஒரு கார்ட்போர்ட்ல வந்து ஒட்டிருக்கோம்ல அத வந்து வச்சிட்டு இப்போ அதல தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண போறோம். அது வந்து பேக் சைடு வச்சிட்டு இது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். இது ஒட்டும்போது கார்ட்போர்ட் தெரியும்ல அது தெரியாம இருக்கிறதுக்காக பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து நான் குட்டியா கட் பண்ணி அதுல ஃபுல்லாவே ஒட்ட போறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒட்டிடலாம். கீழவும் மேலே சைடில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு அதையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். கீழே பேஸ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்து காயிற வரைக்கும் பிடிச்சிட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஹாட் க்ளூ போட்டாலுமே வந்து காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிற்கும் ஸ்ட்ராங்காக, இல்லைன்னா சீக்கிரமாக கீழே கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து வீடுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும், இந்த சைட்லேயும் கீழேயும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வச்சிடலாம். பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்க மாதிரியும், பிங்க் கலர் இருக்கிறது வந்து உள்பக்கமாக இருக்க மாதிரியும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நிற்க வச்சு காமிச்சோம்னா வந்து நல்லா தெரியல, அதனால தான் நான் வந்து படுக்க வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைடு ஒட்டி முடிச்சாச்சுல. இப்போது இன்னொரு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் நமக்கு வேணும்ல, அதுக்காக நம்ம குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல 11x15 சென்டிமீட்டரில், அந்த வந்து சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர் மாதிரி வந்துடும். இப்போ அடுத்தது 2 சைடும் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இங்கே ஒட்டிடலாம். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து 15க்கு 15 வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல, 30 சென்டிமீட்டர் இருக்க ஷீட்டில் வந்து பாதி பாதியாக பிரிச்சிருந்தோம்ல. கீழே ஃப்ளோர் வந்து 15 சென்டிமீட்டரும், மேலே ஃப்ளோர் வந்து 15 சென்டிமீட்டரும், அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுவுமே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸையும் நம்ம வந்து ஒட்டிடலாம் இதோட. இப்போ பார்த்திங்கன்னா இது கீழேயும் நல்லா ஒட்டணும், சைட்லேயும் நல்லா ஒட்டணும், பின்னாடி பக்கமும் நல்லா ஒட்டணும். அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து சைடில் வந்து குட்டியாக ஒரு ரூம் வந்து ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம சின்னதாக ஒரு 15x15 சென்டிமீட்டரில் ஒரு ஷீட் வச்சுருந்தோம்ல, அதை வந்து அதுலேயும் இது மாதிரி வந்து சைட்லேயும் கீழ் பக்கமாகவும் க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் ஒட்டிடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா ஒட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிடுச்சு. இப்போது மேலே இந்த ஃப்ளோரையும் நம்ம வந்து இது பண்ணிடலாம். இதுக்கு வந்து 3 சைடும் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து அந்த சைடும் ஒட்டணும், இந்த சைடும் ஒட்டணும், பின்னாடி பக்கமும் ஒட்டணும். அதுக்காக வந்து 3 சைடும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மேலே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு டோர் கட் பண்ணியிருக்கோம். அந்த டோர்லேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து இதை ஒட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து எல்லா ரூமுமே நமக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ மேலே வந்து ஓப்பனாக இருக்குல்ல, அதையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிடலாம். இதுக்கும் வந்து 3 பக்கமும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்தவும் வந்து நம்ம மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்போ வந்து இந்த சைட்லையும் வந்து நம்ம கிளிட்டர் ஷீட் வச்சு ஒட்டிடலாம். எங்கெங்கெல்லாம் கார்ட்போர்டு உங்களுக்கு தெரியுதோ அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே வந்து நான் மறைச்சிருக்கேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் டெக்கரேஷனாகவும் தெரியும் அதுக்காக. இப்போ வந்து நம்ம இது வந்து பால்கனி மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் குட்டியாக வந்து நான் கட் பண்ணி அதில் வந்து நான் 2 சைடும் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிடுறேன். மாடியில் நின்று பார்த்தா எல்லாம் தெரிகிற மாதிரி, அதுக்காக இது வந்து குட்டியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷனாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல. பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டங்கட்டமாக வந்துலாம் மாடியிலலாம் அப்படி தான் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டு சைடும் நல்லா ஒட்டணும், கீழேயும் நல்லா ஒட்டணும், அது மாதிரி நல்லா வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பால்கனி ரெடி ஆகிடுச்சு, நம்மளோட வீடு ரெடி ஆகிடுச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து கார்ட்போர்ட் தெரியுதோ அங்கெல்லாம் வந்து அந்த பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டை வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எந்த திங்ஸ் வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இப்போது சும்மா இப்படி தான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிக்கிறேன். நான் வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால திங்ஸும் வந்து சின்னதாக இருந்தால் தான் வந்து உள்ளே வைக்க முடியும். நம்ம செகண்ட் டைம் வந்து செஞ்சது வந்து எல்லாமே பெருசாக செஞ்சதுனால வீட்டுக்குள்ளே பத்தலை. அதனால் நான் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சோம்ல அதை ஃபர்னிச்சர் வந்து நான் உள்ளே வச்சுருக்கேன்.
ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து போய் பாருங்கள். இப்படி தான் வந்து நான் வீட்டில் எல்லாமே பெட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து சும்மா காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு எல்லாம் பேசுகிற மாதிரி ஒரு இது எல்லாமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.